ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எல்லார் வீட்டுக்கும் பயன்படக்கூடிய ஒரு சூப்பரான மசாலா ஐட்டம்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மசாலா ஐட்டத்தில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது இந்த சாம்பார் பொடி தாங்க. இந்த மிக்சர் சாம்பார் பொடியை குழம்பு மசாலாவும் யூஸ் பண்ணலாம், சாம்பார் பொடியாகவும் யூஸ் பண்ணலாம், பொரியலுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ரொம்பவே நல்ல வாசனையான நாட்டு கொத்தமல்லி ஃபர்ஸ்ட் அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே கடலைப்பருப்பு அதையுமே நல்ல ப்ரௌன் கலரோட வாசனையும் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே கருப்பு உளுந்து, நான் முழு உளுந்து ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒயிட் உளுந்து கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொட்டோடு இருக்கும்போது இன்னும் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் எப்படின்னா, கொத்தமல்லி 1/2 கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது எல்லாமே 50 கிராம் எடுத்தால் போதுமானதாக இருக்கும். நீங்கள் கொத்தமல்லியினுடைய அளவுகளை கூட்டும் போது மற்ற பொருட்களுடைய அளவுகளும் கூட்டிடணும். மிளகு மட்டும் 25 கிராம், அதில் பாதி எடுத்தால் போதும். மிளகெல்லாம் ரொம்ப கருகிடக்கூடாது, லைட்டாக ட்ரை ரோஸ்ட் ஆனால் போதும். ஒரு 3-4 நிமிஷம் வதக்கும் போதே உங்களுக்கு நல்லா அது வாசனை வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஜீரகம் அதே மாதிரி தான், போட்ட உடனேவே பொரிய ஆரம்பிச்சிடும். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே 25 கிராம் வெந்தயம், நான் 1/2 kg மெஷர்மெண்ட்க்கு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் 1 kg போடுறீங்கன்னா எல்லாமே 50 கிராமாக ஆட் பண்ணிக்கோங்க. 25 கிராம் நல்லா போடுறோமோ அதையெல்லாம் 50 கிராமாக ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கட்டி பெருங்காயத்தை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூடவே லைட்டாக பொரிய விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாம்பார் பொடிக்கு 1 கிலோ கொத்தமல்லிக்கு 1 கிலோ மிளகாய் கரெக்டாக இருக்கும். ஆனால் கார குறைவாக தேவைப்படுறவங்க 1 கிலோவுக்கு 1/2 kgக்கு கொஞ்சம் அதிகமான அளவு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் நெடில் வராமல் இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக அரிசி, அதையும் வறுத்து உள்ளே கொட்டிக்கலாம். அரிசி ஒரு 25 கிராம் போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா சாம்பாரில் போடும்போது பொங்கி வரும். இந்த மாதிரி சாம்பார் பொடியில் 25 கிராம் துவரம்பருப்பை ஆட் பண்ணலாம். இன்னுமே கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும். ஆனால் சாம்பார் பொடிக்காக மட்டுமே திரிக்கிறீங்க அப்படின்னா அந்த துவரம்பருப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சூப்பரான சாம்பார் பொடி மிக்ஸ் ரெடி. இதை அப்படியே நல்லா ஆற விட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு மிஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மிளகாய் 1/2 kg எடுக்கிறோம் அப்படின்னா அதுவே ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக வந்துடும். ஸோ ரெண்டையும் தனித்தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டுக்குங்க. நம்ம மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது ஃபைனலாக உங்களுக்கு டோட்டலாகவே ஒரு கண்டெய்னர் தான் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவுமே இல்லாத ஒரு சூப்பரான சாம்பார் பொடி. இதை புளிக்குழம்பு, சாம்பார், பொரியல், இட்லி சாம்பார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடியோட அடுத்து நம்ம பார்க்குறது கறி குழம்பு மசாலா. இந்த கறி குழம்பு மசாலா எக் கிரேவி, மட்டன், சிக்கன், மீன் குழம்பு, வாத்து குழம்பு, பிரியாணி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக வரும். இதுக்கு மெஷர்மெண்ட் 1 கிலோ கொத்தமல்லிக்கு 1 கிலோ மிளகாய், அதுதாங்க சரியான மெஷர்மெண்ட். மிளகு, ஜீரகம் ரெண்டுமே சேர்த்து 25 கிராம், பட்டை கிராமு 50 கிராம். இந்த மெஷர்மெண்ட் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தனித்தனியாக வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி கிடச்சா அதை வாங்கி யூஸ் பண்ணேன். ஃபைனலாக ஜீரகம், மிளகு, பட்டை, சோம்பு இது எல்லாத்தையும் ஒன்றாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம கறி குழம்பு மசாலாவும் யூஸ் பண்ணலாம், மற்றபடி என்ன கிரேவி செஞ்சாலும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிற போது கூடவே கொஞ்சம் கசகசா, ஸ்டார் மொக்கு, ஏலக்காய், கிராம்பு ப்ளஸ் பிரியாணியில் போடுவோம்ல ஒரு பூ, அந்த பூ எல்லாமே போட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிடுங்க. மசாலா ரொம்பவே வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி வாசனை பொருட்களை ரொம்ப நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணாதீங்க, கரிகிரும். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் ஹீட் ஆனாவே போதும். அப்படியே எடுத்து நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா கூட கொட்டிக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாமே நல்லா ஆறி வந்த பிறகு ஆல்ரெடி சாம்பார் பொடிக்கு சொன்ன மாதிரியே மிளகாயும் தனியாக வறுத்த அது ஒரு கண்டெய்னர்லேயும் இதையும் ஒரு கண்டெய்னர்லேயும் சேர்த்து கொண்டு போய் ஒன்றாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது இதோட ஃபுல் மெஷர்மெண்ட் தனித்தனியாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ரொம்பவே சூப்பரான கறி மசாலா தூளும் மிஷினில் கொண்டுட்டு போய் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. என்கிட்ட கேட்ட சில பேருக்காக இந்த கறி குழம்பு மசாலா, சாம்பார் பொடி மசாலா ரெண்டுமே பேக்கெட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபைனலாக ஆல் டைம் ஃபேவரட் நம்ம பிரியாணி மசாலா, அதை மட்டும் செய்யாமல் விட்டுட்டா எப்படிங்க? லாஸ்ட் டைம் இதை
வீடியோ போடும்போது இதை மட்டும் தனியாக நான் சொல்லாமல் விட்டுட்டேன். கறி குழம்பு மசாலா ப்ளஸ் சாம்பார் பொடி ரெண்டுமே ஆல்ரெடி என்னோடய சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த பிரியாணி மசாலா நான் ஒரு டைம் கூட சொல்லவே கிடையாது. இந்த டைம் தான் நான் இந்த பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டேங்க. கூடவே 2 ஜாதிக்காய், அதை நல்லா தட்டி எடுத்துக்குங்க. சில டைம் இந்த மாதிரி ஜாதிக்காயில் புழுக்கள் கூட இருக்குது, அதனால் உள்ளே எதுவுமே இல்லாமல் சுத்தமாக இருக்காதுன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய எல்லா திங்ஸ், அதாவது இந்த பிரிஞ்சி இலை, ஸ்டார் முக்கு, லவங்கம், பட்டை, ஏலக்காய், ஜாதிக்காய் உடைய பூ, ஜாதிக்காய் கொட்டை, இதோடு சேர்த்து மிளகு, சோம்பு, கசகசா, ஜீரகம், கொஞ்சமாக கிராம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றாவே கொட்டி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட வேண்டாம், கருகிடவே கூடாது, டேஸ்ட் மாறிடும். நான் கொத்தமல்லி ஆல்ரெடி தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன், அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் சூடாகிறதுக்காக. இதை எதையும் மிஷினில் கொடுத்து அரைக்கக்கூடாது, நம்ம வீட்டு மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் தனியாக எடுத்து அரைச்சிக்குங்க. இதை அப்படியே தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்து எப்படி பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, இது மட்டுமே போடும்போது உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பிரியாணியில் இருக்காது. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் பொடி ப்ளஸ் கறி குழம்பு மசால் ப்ளஸ் இந்த பிரியாணி மசால், இந்த 3ஐயும் எந்த மெஷர்மெண்ட்டில் பிரியாணிக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா, 1 கப் கறி குழம்பு மசாலாவோட 1/4 கப் இந்த பிரியாணி மசால், அதாவது இப்போ அரைக்கிறேன்ல இந்த பிரியாணி மசால் 1/4 கப், ஆல்ரெடி அடைச்சி வச்சுருக்கிற சாம்பார் மசாலா அது ஒரு 1/4 கப். இந்த 3ஐயும் ஒன்றா ஆட் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் ஒரு திண்டுக்கல் பிரியாணி ஸ்டைலில் ஒரு பிரியாணி மசாலா நமக்கு கிடைக்கும். இந்த பிரியாணி மசாலா நீங்கள் வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எதோட வேணாலும் சேர்த்து குக் பண்ணலாம், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும். வெங்காயம் தக்காளி வதங்கும் போது இதில் போட்டிருக்கக்கூடிய இந்த அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி திங்ஸ், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளியோட கறியோ காயோ எது வேணுமோ, இல்லை மஷ்ரூம், எக், எது வேணாலும் உங்களுக்கு என்ன பிரியாணி வேணுமோ அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு, அது கூட என்ன பிரியாணி செஞ்சாலும் நீங்கள் நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், புதினா, கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா அடிஷ்னலாக கொஞ்சம் சோம்பு, அதை மட்டுமே அரைச்சி அந்த வெஜிடபிள் பிரியாணி ஆர் கறி பிரியாணி அதோட மிக்ஸ் பண்ணி விட்டு, இந்த பொடியில் 1 கிலோவுக்கு 50 கிராம் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. வேறு எதுவுமே அடிஷ்னலாக ஆட் பண்ண தேவையில்லை. 3ஐயுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசால், அதில் 1 கிலோவுக்கு 50 கிராம் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் நம்ம பிரியாணியோட மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக வரும். நீங்கள் பாஸ்மதி, சீரக சம்பா, இல்லை நார்மல் பொன்னி அரிசி, இதில் எதுலையுமே இந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் நல்லாவே இறங்கி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சப்போஸ் யாருனாலையாவது பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஹோம்மேடாக கொஞ்சம் கூட ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான முறையில் செய்யக்கூடிய இந்த மாதிரி ஹோம்மேட் மசாலாவையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.